கடவுளுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனைய குடுக்கணுன்ட்டு, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கடவுள திட்டிக்கிட்டு, கடவுள் மேல பழிய போட்டுக்கிட்டு, ஒரு சிலர்லாம் ஓரமா உட்காந்துட்டு அழுதுட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அழறவங்களுக்கு, கடவுள எல்லாத்துக்குமே திட்டுறவங்களுக்காக இந்த ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுடைய கஷ்டங்கள்லாம் கேட்கும்போது, ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனலாவும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எனக்கு குடுக்கல, கடவுளுக்கு நன்றி, அவங்களும் சீக்கிரமா குணமடையணும் அப்டின்ட்டு, இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நம்ம ரொம்பவே நன்றியோட தான் இருக்கணும். உண்மையாலே அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய ஸ்டோரிலாம் இருக்கு. கண்டிப்பா இவங்கள பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் தெரியாதவங்களுக்காக கூட இந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சிறி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இவங்க தான் ரியல் லைஃப் தில் பச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி என்ன இவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்றத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்சரை தெரியும் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆட்டினோட கமெண்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை இந்த சோஷியல் மீடியா மூலயமா நம்ம கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும், நம்மளும் வாழ்க்கையில முன்னேறலாம், பல பேரும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வழியாகவும் அமையும். அந்த மாதிரி தான் இந்த தில் பஜாரே அப்படின்ற படத்துல த்ரோட் கேன்சரால ரொம்பவே பாதிப்பு அடைஞ்ச ஹீரோயின் தன்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, கடவுள் எனக்கே இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாருன்ட்டு அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு சோகமா இருந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையை வாழ தெரியாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இதே வயசுல இருக்க ஹீரோ என்ட்ரி ஆவாரு. அவருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரிய வரும். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை இருந்தா என்ன, இருக்க போற இந்த கொஞ்ச நாள்ல ரொம்ப சந்தோஷமா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலான்ட்டு அவர் ரொம்ப அழகான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி அந்த ஹீரோயினை சிரிக்க வச்சு ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை விட ரொம்ப கொடுமை. ஏன்னா அது மூவி, இது வந்து ரியல். தலசெமியா அப்படின்ற ஒரு டிசீஸால இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்க. இது ஒரு டிஸார்டர். ஸோ ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்றதுனால சொந்தத்துல மேரேஜ் பண்ணா ஒரு சிலருக்கு குழந்தை இப்படி பிறக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குழந்தை தான் இவங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணா பிறந்திருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து பிறந்து 3 மாசத்துலயே இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் அக்கா நார்மலா இருக்காங்க. அடுத்து இவங்க, அதுக்கு அடுத்து இவங்களுடைய தங்கச்சி தம்பி எல்லாருமே நார்மல். இவங்களுக்கு தான் இது. ஸோ இப்போ இவங்களுக்கு 26 வயசு ஆகுது. ஆனா தன்னுடைய 16 வயசுல இவங்க இறந்துருவாங்கன்ட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னதுனால ரொம்பவே ஒரு பயம் பதட்டத்திலேயே நம்ம 16 வயசு ஆக போகுதுன்ட்டு இருந்த அந்த கொஞ்ச நாள் வரைக்குமே ரொம்பவே பயத்திலே தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இந்த ரெட் பிளட் செல் கவுண்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்குமா, தன்னைத்தானே அந்த கவுண்ட் வந்து அழிச்சுக்குமா. அதனால எக்ஸ்டர்னலா பிளட் ஏத்துற மாதிரியான ஒரு விஷயம் தான் இவங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா ஒரு முறை பிளட் ஏத்தியே ஆகணுமா. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 400 யூனிட் வரைக்கும் இவங்க பிளட் ஏத்திருக்காங்களாம். இந்த மந்த்லி ஆரம்பத்துல வந்து நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு போட்டி போட்டு வந்தாலும் இப்போ ஒவ்வொரு டோனரை அரேஞ்ச் பண்றது ரொம்பவே ஒரு சிரமமான விஷயமா இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே, அதாவது மாசம் 50,000 இருந்து 1,00,000 வரைக்கும் இவங்க அவங்களுடைய மெடிக்கல் செக்அப்க்கு மட்டுமே இருக்கு. சின்ன வயசுலேயே இவங்களுக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க அம்மாவுடைய தாலி செயின்லாம் எடுத்து கூட போட்டிருக்காங்களாம் தெரியாம. ஸோ மேரேஜ் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இது போல ஆசைகள்லாம் இருந்துதான். ஆனா இவங்க இப்போ நிறைய சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க போற இந்த வாழ்க்கையை நம்ம ஃபேமிலிக்காக வாழ்ந்துட்டு போயிடலாம், இதுக்காக இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையை நம்ம அழிக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. நம்மள புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரைட் பர்சன் வந்தா நம்ம அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்மள புரிஞ்சுக்கணும் அந்த பர்சன் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இந்த 16 வயசுல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே முடியாம போயிருக்காங்க. அதே நேரம் இவங்களுடைய ஹார்ட்ல ஒரு ஓட்டை இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஆன்ஜியோ மூலயமா அதை சரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பிளட் வந்து அதிகமா ஏத்துனாலும் ரொம்ப பிரச்சனையாங்க, அதே மாதிரி ஏத்தலனாலும் உயிர் போயிடுமா. ஸோ ஏத்த இவங்களுடைய மற்ற ஆர்கான்ஸோடைய பிளட் எல்லாமே ஓவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குதாம். ஸோ இதனால இவங்களுடைய உடம்பு தன்னை மீறி நிறைய விஷயங்களை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்குதாம். ஸோ அதனாலேயே இவங்க ஒரு சில ஆப்ரேஷன்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம். மண்ணீரலும் பெருசாயிட்டு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பையும் பத்திரமா பார்த்துக்கணும். இது தெரியாம தான் இங்க பல ஆண்களா இருக்கட்டும், சில பெண்களா இருக்கட்டும், குடி போதை மற்ற சில விஷயங்களுக்கு அடிமையாயிட்டு தன்னுடைய உடலை பார்த்துக்கிறதுல நம்ம உடம்பு தானே எதையாவது சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்மள டேக் கேர் பண்ணாதான் மற்றவங்க நம்ம டேக் கேர் பண்ண முடியும். அது தெரியாமலே உழைக்கிறோம், எங்களுக்கு உடம்பு வலிக்குது, நாங்க குடிக்கணும் அப்படிலாம் சொல்லி ஒரு சிலர்லாம் இந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. ஆனா எந்த ஒரு தவறுமே செய்யாத இந்த ஒரு பொண்ணு எந்த ஒரு விஷயத்துக்குமே, அதாவது சின்ன வயசுல இந்த தைரியம் வந்து இப்ப இல்லையா.
இப்போ 26 வயசு ஆகுதாம். எப்படியோ இது எல்லாமே போராடி இப்பயும் போராட்ட களத்துல தான் மீண்டு வராங்க. ஆனா மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப அழுதுகிட்டு பயந்துட்டு இருப்பாங்களாம். ஆனா இப்போ எல்லாத்தையும் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். இன்னும் 4 வருடம் தான் இவங்க உயிரோட இருப்பாங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்களாம். ஸோ 30 வயசு வரைக்கும் இவங்க இருப்பாங்களாம். அதையும் தாண்டி 35 வயசு வரைக்கும் கூட இருப்பாங்களாம். ஆனா இவங்க கூட இதே மாதிரி இந்த டிசீஸால ரொம்பவே அஃபெக்ட் ஆனவங்க ரொம்ப சின்ன வயசுல இறந்து போறத பார்த்து இவங்க ரொம்பவே எமோஷனலா டவுன் ஆகுறாங்களாம். சில விஷயங்களுக்கு இவங்களும் ரொம்பவே டவுன் ஆக தான் செய்யறாங்களாம். அது எல்லாத்தையுமே மீண்டு வந்தது, அது எல்லாத்தையுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதுன்னு பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான். ஏன் அப்படின்னா இவங்க 8th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ தொடர்ந்து கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகவே முடியாதாம். இது போல டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு 30 நாள் தான். இப்போ 100 நாள் வந்து ஸ்கூல் இருக்கணும், இல்லை 30 நாள் மட்டும் தான் இவங்களால போக முடியும். அதுவும் விட்டு விட்டு தான். அதனாலேயே ஸ்கூலை விட்டு தூக்கிட்டாங்களாம் இவங்கள. ஸோ ரொம்ப நாளாக படிக்காமல் இருந்தவங்க இப்போ ஹோம் ஸ்டடி மூலயமா இவங்க பிகாம் கம்ப்ளீட்டே பண்ணிட்டாங்க. ஸோ டிகிரி ஹோல்டராக இருக்காங்க. இப்போ உண்மையாலே இதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம். ஒரு சில காரணங்களால படிக்க முடியல அப்படின்னா கூட படிப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுன்றதை இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மென்டலியும் ஃபிசிக்கலாகவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்களுடைய உயரத்தை வச்சுலாம் கூட பல பேரும் கேலி கிண்டல்லாம் கூட பண்ணியிருக்காங்களாம். சொல்லப்போனால் இவங்களுடைய ஓன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்களாம். அண்ட் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் ஆளும் வளரல அறிவும் வளரல இப்படிலாம் வந்து ஃபன்னாக பேசுவாங்களாம். அந்த நேரத்துலலாம் இவங்களுக்கு வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவாங்களாம். இப்போ என்ன நடந்தாலும் அதை பற்றி கேர் பண்ணுறது இல்லையா. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இதில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததாம். ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா சின்ன பொண்ணு நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படிலாம் கூட சொல்லி அவமானப்படுத்திருக்காங்களாம். ஒரு சொசைட்டியில் எந்த பக்கம் திரும்பினாலும் அடினா அந்த பர்சன் என்னதான் பண்ணுவாங்க தெரியல. அதனாலேயே என்னவோ இவங்களை வந்து பார்க்கும் போதும் இவங்களை பற்றி பேசும் போதும் உண்மையாலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்க தான் செய்யுது. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கிற இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக போல்டாக அவங்களுக்கு இருக்கிற அந்த டிசீஸையே அவங்களுடைய நேம் கூட சேர்த்து வச்சுட்டாங்க. சொல்லப்போனால் இவங்களோட இறையிலே பரமேஸ்வரி மட்டும்தான். ஆனால் இவங்க இன்ஃப்ளூயன்சராக அந்த மாறினதுக்கு அப்புறமா பரமு தாளஸ் இவங்களுடைய டிசார்டரையும் கூட சேர்த்து அதையும் பேரா வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை இவங்க பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இவங்க அவங்களுடைய லைஃபையே ஒரு எக்ஸாம்பிளா மற்றவங்களுக்கு காட்டுறாங்க. இவங்க ஆரம்பத்தில் போட்ட வீடியோஸ்ல காட்டிலும் இவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற விஷயங்களை மட்டும் தான் வந்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஏன்னா அது ஒரு பாசிட்டிவான வே. எவ்வளவுதான் நம்ம நெகட்டிவா இருந்தாலும் எவ்வளவு டவுனா இருந்தாலும் நம்ம ஹாப்பியா இருக்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு காட்டும் போது அப்ப அவங்க டவுனா இருக்கிற சமயத்துல அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா அதை வந்து நான் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களுடைய சந்தோஷமான விஷயங்களை மட்டும் தான் இப்போ வரைக்கும் யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு லெவல்ல இருக்காங்க. இவங்களுக்கு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. எங்க பார்த்தாலும் இவங்களை நல்லா விசாரிக்கிற பர்சன்ஸும் இருக்காங்க. அண்ட் இவங்களை சுற்றி கை தூக்கி விட ஒரு சில நல்ல உள்ளங்களும் இருக்காங்களாம். ரொம்ப அதிகமான சர்க்கிள்லாம் இவங்களுக்கு கிடையாதான். இருக்கிற ஒரு 5-6 பேரா இருந்தாலும் அவங்கள ரொம்பவே வந்து ஹாப்பியா அண்ட் ரொம்பவே பாசிட்டிவா வந்து வச்சிருக்காங்களாம் இந்த பர்சன். இவங்க ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணா மட்டும்தான் வெளியவே வர முடியும். அந்த மாதிரி தான் இவங்க. ஒவ்வொரு வருஷத்துலயும் நீ இறந்துருவேன்ட்டு சொல்லும் போதும் இவங்க எதை பத்தியும் கேர் பண்ணாம பரவாயில்ல அந்த டெத்து வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற இந்த நாட்களை நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழணும். நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷனலான எக்ஸாம்பிளா இருக்கணும்ட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கை இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில் இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.